அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் மூலமாக கேட்கப்பட்டு வருகின்ற மார்க்க கேள்விகளில் 71ஆம் கேள்விக்கான பதிலைத்தான் இப்போது நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த கேள்வியை சகோதரி முபீனா பேகம் அவர்கள் நம்மவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியிருக்கிறார்கள். என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, திருமணத்தில் மொய்ப்பணம் வாங்கலாமா அப்படிங்கிறது அவர்களுடைய கேள்வி. திருமணத்தில் மொய்ப்பணம் வாங்குவது கூடுமா கூடாதா அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு முன்னாடி, தமிழகத்தில் சில இடங்களில் இந்த பழக்கம் இல்லை. எந்த பழக்கம்? இந்த மொய்ப்பணம் வாங்குகிற பழக்கம் இல்லை. அதனால மொய்ப்பணம்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப நம்மளது உறவினர்கள் அல்லது ஏதாவது ஒரு திருமணத்துக்கு நம்மை அழைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நம்ம இந்த திருமணத்துக்கு நம்ம போனோம்னு சொன்னா, அந்த வாசல் படியில, கல்யாண மண்டபத்தினுடைய வாசல் படி இருக்கு பாத்தீங்களா, அதுல இடது பக்கம் ஒரு மேஜையை போட்டிருப்பாங்க, வலது பக்கம் ஒரு மேஜையை போட்டிருப்பாங்க. ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. பொண்ணு வீட்டு சார்பா ஒரு ஆளு, மாப்பிள்ளை வீட்டு சார்பா ஒரு ஆளு. எதுக்கு இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம அந்த திருமண விருந்துக்கு போய் சாப்பிட்டு வருவோம் பாருங்க, அது போகும்போதோ வரும்போதோ இவங்க ஏதாவது பொருளை கொண்டு போவாங்க. இப்ப குடத்தை வாங்கி கொண்டு போய், இது பொண்ணு வீட்டுக்கு நான் கொடுக்கற மொய் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி வச்சுட்டு போவாங்க. அதாவது இந்த குடத்தை வாங்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் எழுதுவார், இந்த மாதிரி பீர் முகமது ஒரு குடத்தை கொடுத்தாரு, நூர் முகமது 500 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு, ஷேக் அலாவுதீன் இந்த மாதிரி ஒரு பேனை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல எழுதுவாங்க. இது பொண்ணு வீட்டு சார்பாகவும் எழுதுவாங்க, மாப்பிள்ளை வீட்டு சார்பாகவும் இது எழுதுவாங்க. இது அவர் அன்பளிப்பு மாதிரி தான் நம்மளுக்கு தோணுகிறது. இது எப்படி தோணுது பார்த்தா, அன்பளிப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சில பேர் அதை நியாயப்படுத்துறாங்க. ஆனா நீங்க நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா, இதுக்கும் ஹோட்டலுக்கும் வித்தியாசம் இல்லை. ஹோட்டலுக்கு போறோமா இல்லையா? இப்போ ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டு போட்டு வரும்போது நம்ம பில்ல கொடுப்போமா இல்லையா? இது என்ன எப்படி இருக்குன்னு கேட்டா, சாப்பிடறதுக்கு முன்னாடியே நம்ம பில்ல கொடுக்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம பில்ல கொடுக்கிற மாதிரி இருக்கிறது. அதாவது உண்ணக்கூடிய உணவுக்கு கூலியை எதிர்பார்க்கறது யார் எதிர்பார்ப்பா? இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு கூலி கொடுக்காம வந்தோம்னு வைங்களேன், அவன் நம்மளை திட்டுவான், மோசமான முறையில பேசுவான், வழங்குதா இல்லையா? அதே மாதிரிதான் இன்றைக்கு இது நடந்துகிட்டு இருக்கிறது. யாராவது திருமணத்துக்கு போய் ஒரு 100 ரூபாய் கூட மொய் வைக்காம போயிட்டான் பாத்தியா, அப்ப இது இத்தனைக்கு 4 பேர்த்த வேற கூட்டு வேற வந்திருக்கிறான், 4 பேர் சாப்பிட்டு இருக்கானு ஒரு 100 ரூபாய் வைக்கிறது கூட வக்கு கிடையாதா? இப்படி எல்லாம் இந்த மொய் வைக்காதவர்களை இழிவாக பேசுறாங்க பாத்தீங்களா? அப்ப இது விருந்துன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, விருந்துக்கு வரக்கூடியவர்கள் ஏழ்மைப்பட்டவர்கள் இருப்பாங்க, உங்களுடைய நட்புக்காக வேண்டி வருவாங்க, சரி கூப்பிட்டாரே போவோங்கிற காரணத்தினாலேயே வருவாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி போய் அதை எதிர்பார்க்கறது? அன்பளிப்புங்கிறது கேட்டு வாங்கறது அன்பளிப்பு. இது கேட்டு வாங்கறதா? இது பெஞ்சிய போட்டு உட்கார்ந்தாவே கேட்டு தானே வாங்குறது. தானாக ஒரு கல்யாணத்துக்கு போற நம்மளா விரும்பி அதை கொடுக்கறது அது வேற. நீங்க வாசலுக்கு முன்னாடியே 2 பக்கம் மேஜையை போட்டீங்கன்னா அவன் ஏறும் போதே பாப்பா, சரி 2 பேரும் மேஜையை போட்டிருக்கிறாங்க, ஏதாவது ஒன்னாவது நம்ம கொடுத்துட்டு தான் வரணும்னு சொல்லி கடனை வாங்கியா அவன் கொடுத்து போட்டு வரலாம். இது இருக்குதா இல்லையா? இது எந்த அளவுக்குன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல நம்மளுக்கு சொல்லியே காட்டுறாங்க. எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்க? அதாவது அந்த மாதிரியான ஹதீஸ் எல்லாம் படிச்சாங்கன்னு சொன்னா, இது ரொம்ப ஒரு கேடுகட்ட பழக்கங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் ஆயிது ஃபீ ஹிபதிஹி கல் கல்பி. அதாவது இந்த அன்பளிப்பை திருப்பி வாங்குதல் என்பது நாய்க்கு சமமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது அன்பளிப்பை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த அன்பளிப்பை திருப்பி வாங்குறது நாய் மாதிரி இருக்குதான். என்ன நாய்? யஊது ஃபீ கைஅதி. அதாவது நாயை பார்த்தீங்கன்னா, இப்ப வாமிட் எடுக்கும் நாய்கள் எல்லாம், வாமிட் எடுத்ததை அந்த நாயே மறுபடியும் சாப்பிடும். நாய் தான் வாமிட் எடுக்கிறது. அந்த நாயே என்ன செய்யும்னு கேட்டா, தான் எடுத்த வாமிட்ட அது சாப்பிடாது. இந்த உதாரணத்தை சொல்றாங்க. அன்பளிப்பை கொடுத்துக்கிட்டு அந்த அன்பளிப்பை மறுபடியும் திருப்பி வாங்குறது. அதாவது அன்பளிப்பை கொடுத்துட்டு திருப்பி வாங்குறது இது அதை விட மேல இருக்கிறது. அதாவது ஒருத்தர் சாப்பிடறான்னா 100 ரூபாய்க்கு தான் சாப்பிடுவான்னு வைங்களேன், ஆனா அவன் 1000 ரூபாய் எழுதுறவன் இருக்கிறான், 2000 ரூபாய் எழுதுறவன் இருக்கிறான், 500 ரூபாய் எழுதுறவன் இருக்கிறான். இது அதை விட திருப்பி வாங்குறதானே இது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை சொல்றாங்க, அன்பளிப்பை யாராவது திருப்பி வாங்குவார்களேயானால், அல் ஆயிது ஃபீ ஹிபதிஹி, கொடுக்கப்படுகின்ற அன்பளிப்பை மீட்டக்கூடியவன் கல் கல்பி யஊது ஃபீ கைஅதி,
வாந்தி எடுத்து மீண்டும் அதை உண்ணுகின்ற நாயை ஒப்பானவர்கள். லைசலனா மிஸ்லு சௌஇ. இந்த உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டோம், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ரொம்ப அசிங்கமான ஒரு உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கெட்ட உதாரணத்துக்கு நம்ம ஆளாயிர வேணாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க. பாத்தீங்களா, அது மாதிரி உள்ள ஒரு மோசமான பழக்கம் தான் என்னது, இந்த மொய்ப்பணம் வாங்குறது என்பது. இது இந்து மக்கள்கிட்ட தான் இது சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது முஸ்லீம்கள்ட்ட அது எப்படியே தாவி போச்சது. முஸ்லீம் இஸ்லாத்துல இப்படி கிடையாது. மொய்ப்பணம் வாங்குறதுங்கிறது இருக்குதா இஸ்லாத்துல? அப்படியெல்லாம் கிடையாது. அன்பளிப்புங்கிறது வேற, மொய்ப்பணம்ங்கிறது வேற. மொய்ப்பணம் கொடுக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு வரும்போது அவன் என்னத்தை வைக்கிறான்னு பாப்பான். நம்ம அவன் கல்யாணத்துக்கு போகும்போது செம்பு குடத்தை வச்சுமா இல்லையா, இன்னைக்கு அவன் என்னத்தை கொண்டு வந்திருக்கான், அவன் இவன் கல்யாணத்துக்கு வரும்போது அவன் பாப்பான், நம்ம அன்னைக்கு செம்பு குடத்தை கொடுத்தோம், இன்னைக்கு 3 டம்ளரை கொண்டு வந்து கொடுத்திருக்கான்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு கேவலமான பழக்கங்க. இந்த மாதிரியான பழக்கத்தை விட்டு உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதா இருந்தா திருமணம் அல்லாத நேரங்கள்ல நீங்க போய் கொடுங்க, அல்லது திருமணம் முடிஞ்சு போய் கொடுங்க. மற்றபடி அந்த சோத்தை போட்டுக்கிட்டு இந்த வேலையை காட்டுறீங்க பாத்தீங்களா, இது இஸ்லாமிய நாகரீகத்திற்கு எதிரானது என்பதை தெளிவான முறையில் புரிந்து நாகரீகமான சமுதாயமாக வாழ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள் புரிவானாக என்பதை கூறி, இதுதான் இந்த கேள்விக்கான சுருக்கமான பதில். இதுவே உங்களுக்கு போதுமானது என்று நான் கருதுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் மூலமாக கேட்கப்பட்டு வருகின்ற மார்க்க கேள்விகளில் 71ஆம் கேள்விக்கான பதிலைத்தான்